ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டோட் சைட்லேருந்து. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஹெல்ட் அப்படின்னு ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் பாஸோ அவங்களுக்கு டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வித் ஹெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வித் ஹெல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிச்சு டோட் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டில் டைரெக்டாக போய்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்களில் யாரெல்லாம் பாஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. ஓகேங்களா? எப்போவுமே நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு வரும். பட் இந்த ரீவேல்யூஷன் வித் ஹெல்ட் ரிசல்ட் விடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரிசல்ட் விடுறாங்க. ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபெயில்னு கூட மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.